அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களிடத்திலே மரணத்தை பற்றி நாம் பேசினோம் என்றால் ஒவ்வொருவரும் அந்த மரணத்தை கண்டு அஞ்சி நடுங்கி ஓடக்கூடிய மக்கள்களாகத்தான் இருப்பார்கள். அதிலையும் நெருங்கிய நண்பர்களிடத்திலே அதிகமாக மரண சிந்தனைகளை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்றால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கும்? உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு இப்படி மௌத்தை பற்றி மரணத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறாயே, ஒரு நல்ல வார்த்தையே ஒரு வாயிலிருந்து வராதா என்று கேட்பார்கள். எந்த அளவுக்கு என்றால் முஸ்லிம் அல்லாத மக்கள் கூட அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பிரேதத்தை அடக்க செய்யக்கூடிய இடத்திற்கோ அல்லது எரிக்கக்கூடிய இடத்திற்கோ அங்கே உள்ள அந்த காரியங்கள் அனைத்தும் நடைபெற்று முடிந்த பிறகு ஒரு மனிதர் அங்கிருந்து நான் அப்படியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொன்னா கூட என்ன சொல்லுவாங்க? வாயில வச்சுக்க. என்ன போயிட்டு வரேன்னு சொல்ற? ஒன்று போறேன்னு சொல்லு, இல்லைனாக்கா எதுவுமே சொல்லாம போ. அது என்ன போயிட்டு வர்றேன்? ஏனென்றால் போயிட்டு வருவது என்று சொன்னால் நீனும் இறந்து செத்து போய் இங்க வந்துருவ என்கின்ற ஒரு தவறான மூட பழக்கம் அந்த மக்களிடத்தில் இருக்கிறது. ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது மார்க்கம்? ஒவ்வொரு நாளும் நீ மரணத்தை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தருகிறது. எந்த அளவுக்கு? அதே ஒரு இஸ்லாமியன் மையவாடிக்கு போனாலோ அல்லது மையவாடியை கடந்து சென்றாலோ என்ன சொல்ல வேண்டும்? அஸ்ஸலாமு அலைக்கும் தாரகோமின் மூமினீன வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகும். இங்கே அடங்கியிருக்கக்கூடிய நல்லடியார்களே, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், அல்லாஹ் நாடினால் நாளை நாங்களும் உங்களோடு சேர இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு போய் என்று மார்க்கம் கற்றுத் தருகிறது. அவர்களுடைய நிலைப்பாடு என்ன? எதையுமே நீ சொல்லாமல் போய் என்பது அவர்களுடைய நிலைப்பாடு. நம்முடைய மார்க்கம் நான் திரும்பி இங்கதான் வரப்போகிறேன் என்பதை நினைவுபடுத்த சொல்கிறது. அது மட்டுமா? நைட்டு படுக்க போறோம், படுக்க போய் என்ன துவா சொல்லிட்டு படுப்போம்? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வாஹியா, இறைவா உன் பெயரால் நான் மரணிக்க இருக்கிறேன், உன் பெயரால் தான் நான் மீண்டும் உயிர் பெற்று வாழ இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உறங்க சொல்கிறது. அதிகாலை எந்திரிச்சது என்ன சொல்லணும்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாத்தானா வ இலைஹி நுஷூர். யா அல்லாஹ், எனக்கு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பிய அல்லாஹ் உனக்கே புகழனைத்தும் என்று சொல்லிவிட்டு அடுத்த கட்ட உடைய வேலையை ஆரம்பி என்று இப்படி எல்லா நிலையிலையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு மரணத்தை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. ஏன்? ஒரு மனிதன் மரணத்தை நினைத்து வாழ்ந்தான் என்றால் உண்மையான முஸ்லிமாக வாழ்வான் என்கிற காரணத்துக்காகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு நாளும் நமக்கு மரணத்தை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. அந்த மரணத்தினுடைய நிலையை பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றாங்க இல்லையா? குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். அல்லாஹ் எப்படி சொல்றான்? இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் மரணத்தை அடைந்தே தீர்வார்கள் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் அங்கே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன? தாயிகா. தாயிகா என்றால் சுவை என்று அர்த்தம். ஒரு சிக்கனை வாங்குறோம், அந்த சிக்கனை பொரிச்சா அது ஒரு சுவையா இருக்கும், மூலப்பொருள் சிக்கன் தான். அதை கிரேவியை செஞ்சா அது ஒரு டேஸ்டா இருக்கும், மூலப்பொருள் சிக்கன் தான். அதை பொரிச்சா அது ஒரு டேஸ்ட், 65 போட்டா அது ஒரு டேஸ்ட், மூலப்பொருள் சிக்கன் தான். ஆனால் சுவை எப்படி மாறுபடுதோ அதே போன்றே இந்த உலகத்தில் வாழக்கூடிய நல்லவனுக்கு ஒரு மரணம், தீயவனுக்கு ஒரு மரணம், கெட்டவனுக்கு ஒரு மரணம், நயவஞ்சனுக்கு ஒரு மரணம் என்று மரணத்தில் பல வகைகள் இருப்பு காரணத்தினால்தான் அல்லாஹ் தாயிகா என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்படிதான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய காட்சிகளை அல்லாஹ்வின் தூதரவர்கள் நமக்கு ஒரு அழகான ஒரு சம்பவமாக எடுத்து சொல்கிறார்கள். ஒரு நாள் ஒரு அன்சாரி சஹாபி மரணித்து விட்டார்கள். குளிப்பாட்டி விட்டு ஜனாசாவெல்லாம் அப்படியே கஃனிட்டு தூக்கிட்டு வர்றாங்க. மையவாடிக்கு வந்தா புலியை நோண்டக்கூடிய பணி முழுமையாக பூர்த்தி அடையவே இல்லை. அந்த புல்ல புலின்னு சொல்லுவோம்லவா, அந்த அடியில நோண்டக்கூடிய பணி அப்படியே முழுமையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சஹாபாக்கள் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதரவர்கள் அப்படியே பக்கத்துல உட்காந்துட்டு ஒரு குச்சியை கையில் எடுத்து அப்படியே தலையை அப்படியே கீறிட்டே இருக்கிறாங்க. ஆழ்ந்த யோசனை இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரை பார்த்ததும் சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், இவ்வளவு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறாங்க என்று சொல்லிட்டு சஹாபாக்கள்லாம் அப்படியே வந்து உட்கார்ந்துட்டாங்க. அந்த ஹதீஸ்ல வருது பாருங்க, எப்படி என்றால் நாங்கள் எல்லாம் கற்சிலை என்று நினைத்தோ அல்லது உயிரற்ற ஒரு பொருள் என்று நினைத்தோ ஒரு காகமோ ஒரு பறவையோ எங்கள் தலை மீது வந்து உட்காரும் அளவுக்கு அந்த பின் டிராப் சைலண்ட் என்று சொல்றாங்களா, அது கூட அப்படியே கப்புச்சு கூட உட்காந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க,
இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து விட்டு அவருடைய உயிர் பிரியக்கூடிய அந்த காட்சி எப்படிப்பட்டது, அவருடைய அடுத்த நிலை என்ன என்கின்ற அந்த பாடத்தை நடத்தினார்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதனுடைய உயிர் போகக்கூடிய காட்சி சொல்கிறார்கள். ரூஹானது உயிர் அப்படியே காலில் இருந்து மேல் நோக்கி அப்படியே மேல வருமா, நெஞ்சு பகுதியை அடைந்து அப்படியே தொண்டை குழையை அடைந்து கண் பார்வை வழியாக அந்த ரூஹானது வெளியேறும். இன்ன ரூஹை தான் குதில தட்டி அவள் பசர். ஒரு மனிதனுடைய உயிர் பிரியும் பொழுது கண் பார்வை வழியாக ரூஹு வெளியேறும். நாமளே நிறைய காட்சியை பார்த்திருப்போம். ஒரு மனிதன் இறந்து போனா அப்படியே கண் எல்லாமே நிலை கொடுத்து மேல் நிற்கும் அல்லவா, நாம போயிட்டு கண்ணை மூடும் அல்லவா. அப்போ ஒரு மனிதனுடைய உயிர் கண் பார்வை வழியாக வெளியேறும். அந்த ரூஹ் என்பது ஒரு பொருள். ஆனால் நாம் உயிரோடு வாழும் பொழுது அதை பார்க்க முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான், அல்லா இதா பலக்கத்தில் தொராபியா வக்கீலம் என்றா. இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய தொண்டைக்குரிய உயிர் அப்படி தொண்டைக்குரிய உயிர் அடைக்கும் பொழுது அல்லாஹ் என்ன கேட்கிறான் தெரியுமா? ஒரு மனிதனுடைய உயிர் தொண்டைக்குரிய அடைக்கும் பொழுது மந்திரிக்கக்கூடியவன் யாராவது இருக்கீங்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் ஏன் மந்திரிக்கக்கூடியவனை பற்றி இங்க கேட்கிறான்? இந்த உலகத்தில் வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இஸ்லாமியராகட்டும் இஸ்லாம் அல்லாத மக்களாக என்ன செய்வாங்க? ஒரு தலைவலி, ஒரு காய்ச்சல், ஜுரம் என்ன அப்படி ஏதாவது வந்து என்ன போவோம், நம்ம ஒரு மருத்துவரை நாடுவதற்கு முன்பாக வாங்க அங்க மிகப்பெரிய ஒரு அவுளியா இருக்கிறாரு, அங்க மிகப்பெரிய ஒரு தர்கா இருக்குது, அங்க போயிட்டு ஒரு மந்திரிச்சு ஒரு கயிறு கட்டிட்டா எல்லாம் சரியாயிடும். எப்படி என்ன அங்க போயிட்டு அந்த அவுளியாக்க போயிட்டு மந்திரிச்சா எல்லாம் சரியாயிடும். ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? உத்தரப்பிரதேசத்துல ஒரு சிறு பையனை பாம்பு கடிச்சிருச்சு. மருத்துவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி அந்த மந்திரவாதிட்ட போயிருக்கிறாங்க. அந்த சனி புருஷன் என்ன சொல்றான்? உங்கள் பையனை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த கங்கை நீர் சுத்தமானது, விஷத்தை முறிக்கக்கூடியது. இந்த கங்கை நீரில் உங்களுடைய பிள்ளையை நீங்கள் கட்டையால் மிதக்க வைத்தால் அவன் உயிரை நான் காப்பாற்றுவேன் என்று அந்த போலி சாமியோட பேச்சை கேட்டு அந்த பையனுடைய உயிரை போயிடுச்சுங்க. அப்ப இஸ்லாமிய மக்களும் இது போன்று மந்திரிக்கக்கூடிய மக்களுக்கு போகக்கூடிய காரணத்தினால்தான் அல்லாஹ் கேட்கிறான், அடே இந்த நல்லடியாருடைய உயிர் இப்பொழுது என்னுடைய கைக்குள் வரப்போகிறது, உன்னால் முடிந்தால் இவனை காப்பாற்றிப்பார் என்று கேட்கிறான், சவால் விடுகிறான். சாகக்கூடிய உணர்ந்து கொள்வான். ஏன் தெரியுமா? அப்படியே காலேந்து உயிர் நெஞ்சு பகுதியை அடையும் வரை அவன் என்ன பேசினாலும் அவனுக்கு கேட்க புரியும். ஆனால் அதை தொண்டைக்குழியை அடைந்து விட்டால் நம்ம கதையை முடிந்து விட்டது என்பதை அவன் உணர்ந்து கொள்வான். காலோடு கால் அப்படியே பின்னிக் கொள்ளும். நம்ம கதை முடிஞ்சு நாம இறைவனிடத்துல தான் போக போகிறோம் என்பதை அவன் அப்பொழுது உணர்ந்து கொள்வான். எதுவும் அல்லாஹ் இப்படி சொல்றான் பாருங்க, பலவுலா இதா வழக்கத்தில் கொடுக்கும் ஒரு மனிதனுடைய உயிர் அப்படியே தொண்டைக்குழியை அடையும் பொழுது அன்தும் ஹீனஜின் தந்துரும், நீங்க எல்லாம் அவனுக்கு பக்கத்துல உட்கார்ந்து அப்படியே முத்து பார்த்துட்டே இருப்பீங்க. என்னாச்சு? உயிர் போயிருவா, முடிஞ்சுவா, முடியாத என்னாச்சு? அப்படியே அவன் பார்த்துட்டே இருப்பீங்க, ரொம்ப நெருக்கத்து பார்த்துருப்பீங்க. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? உன்னை விட அவனுக்கு சமீபத்தில் அருகாமையில் நாம் இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் என்றால் அல்லாஹ் இருக்கிறது இல்ல, மலக்குமார்கள் அங்கே இறங்கி விடுவார்கள். மலக்குமார்கள் கூட்டத்தை உயிர் பிடிக்கக்கூடிய ஒரு மனிதர் பார்த்து விட்டார் என்றால் அவன் நினைத்துக் கொள்வான், நம்முடைய கதை முடிந்து விட்டது, இந்த உலகத்திற்கும் நமக்கும் உண்டான தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மலக்குமாரை பார்த்து விட்டால் நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான், பேச மாட்டான், பதில் கூட சொல்ல மாட்டான். அவர் மலக்குமார்கள் நல்லடியாருடைய உயிரை கைப்பற்றுவதற்கு எப்படி வருவாங்க? அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன காலோ ரப்பு நல்லாஹு சும்ம ஸ்தகாமோ. இந்த உலகத்தில் வாழும் பொழுது யாரெல்லாம் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லி அதில் உறுதியாக இருந்தார்களோ ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் மீது மலக்குமார்கள் இறங்கி சொல்வார்கள், அல்லாஹ் தஹாஃபு, நீங்கள் பயப்படாதீர்கள், வலா தஹ்சனு, நீங்கள் கவலைப்படாதீர்கள், வஅப்ஸிரு பில் ஜன்னத்தில் லதி குன்தும் துஅதுன், அடே உனக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கிறது, அதை கொண்டு நீ நற்செய்தி பெற்றுக்கொள் என்று அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள். அப்ப நல்லடியாருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் எப்படி வருவாங்க? வானத்திலிருந்து அப்படியே பிரகாசமாக சூரியன் போன்று அப்படியே ஜொலி ஜொலித்து வருவார்கள். சொர்க்கத்தின் கஃன் துணியோடு வருவார்கள். சொர்க்கத்தின் நறுமணத்தோடு அவன் பார்க்கும் தூரத்திலிருந்து அப்படியே கிட்ட நெருங்கி வருவார்கள். வந்து சொல்வார்கள், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் தய்யிபா, ஓ தூய்மையான ஆத்மாவே, ஓ குர்ஜிலா மஃஃபரத்தின் மினல்லாஹி வரத்வான், அல்லாஹ்வுடைய விருப்பத்தை நோக்கியும் அவனுடைய விருப்பத்தை பெறுவதற்காக உன்னுடைய உயிரை வெளியேற்று என்று சொல்வார்கள். அப்படி சொல்லும் பொழுது அந்த உயிரானது ஒரு குடத்திலிருந்து தண்ணி அப்படி கவுத்தா எவ்வளவு அழகாக வேகமாக கொட்டுமோ அதுபோன்று அந்த உயிரானது அவனுடைய உடலிலிருந்து வெளியேறும். வெளியேறியதும் அந்த
வானவர் என்ன செய்வாங்கன்னா கண் சிமிட்டும் நேரம் கூட தமது கையில் வைத்திருக்காமல் சொர்க்கத்தின் கஃபத்துடைய அதில் போட்டு அப்படியே சொர்க்கத்துடைய நறுமணத்தை அதனில் தெளித்து அப்படியே சிட்டா பறந்து கொண்டு வருவாங்க வானத்தை நோக்கி. அப்படி போகும்பொழுது வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ள மலக்குமாரெல்லாம் கேட்பாங்களாம், என்னப்பா அற்புதமான வாசனை வருகிறது, பூமியில் கிடைக்கக்கூடிய வாசனை விட நல்ல நறுமணம் கிடைக்கிறது, இந்த தூய்மையான ஆத்மா யாருடைய என்று கேட்பார். அப்படி கேட்கும் பொழுது அந்த வானவரிடத்தில் சொல்லப்படும் ஃபுலானை ஃபுலான், இவர் இன்னாருடைய மகன் இன்னார் அல்லது இன்னாருடைய மகள் இன்னார் என்று அவர்களுடைய தந்தையாருடைய பெயரை சொல்லி அங்கே அவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும். அந்த வானத்தின் கதவுகளை திறக்குமாறு கோரிக்கை வைப்பதும் அந்த வானவர்கள் அப்படியே முதல் வானத்தை திறப்பார்கள், அடுத்த வானத்தை திறப்பார்கள். ஒவ்வொரு வானத்தில் உள்ள மலக்குமார்களும் அந்த ரூஹை அப்படியே 7வது வானத்துக்கு கொண்டு செல்வதோ வல்லமையும் மாண்பும் கொண்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், உக்துபு கிதாப அப்தி ஃபி இல்லீன், என் அடியாருடைய கணக்குகளை நல்லடியாருடைய பதிவு புத்தகமான இல்லீன்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பதிவு புத்தகத்தில் பதிவு செய்தீர்கள் என்று சொல்லுவோம். சொல்லிவிட்டு மேலும் அல்லாஹ் சொல்வான், இந்த ரூஹை இந்த உயிரை நீங்கள் மீண்டும் பூமிக்கே கொண்டு செல்லுங்கள். ஏன் தெரியுமா அல்லாஹ் சொல்றான், ஃபஇன்னி மின்ஹா ஹலக்துஹும், இந்த மனிதரை நான் மண்ணிலிருந்து தான் படைத்தேன், வஃபீஹா உயிதுஹும், அவனை நான் மீண்டும் அந்த மண்ணிற்குள் தான் செலுத்தினேன், வமின்ஹா உக்ரிஜுஹும் தாரத்தன் உக்ரா, அவனை மீண்டும் அந்த மண்ணிலிருந்து தான் வெளிப்படுத்துவேன் என்று வல்லமையும் மாண்பும் கொண்ட அல்லாஹ் சொல்லிவிடுவான். அந்த உயிரானது அப்படியே அங்கேருந்து வருகிறது, மீண்டும் நம்முடைய உடலுக்குள் செலுத்தி நாமெல்லாம் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி கஃனிட்டு நம்முடைய தோலை தூக்கிட்டு போறோம்ல. அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர்கள் இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை சொன்னாங்க, ஒரு ஜனாசாவை நீங்கள் தோளில் சுமந்து விட்டீர்கள் என்றால் வேகமாக நடக்கும். நல்லடியாரோட ஜனாசாவாக இருந்தால் அது கிடைக்கக்கூடிய வெகுமதியை பரிசை நோக்கி நாம் மிக வேகமாக கொண்டு செல்கிறோம். ஒருவேளை தீயனுடைய ஜனாசா இருந்தால் அந்த பாரத்தை அந்த சுமையை நம்ம தோளுக்கு கீழே இறக்கி வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொன்னாங்க. ஜனாசா தூக்கி போயாச்சு, போயிட்டு அப்படியே கபருக்குழில் வைத்து அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணி திரும்பும் பொழுது இந்த இடத்துல மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஒரு சம்பவத்தை சொன்னாங்க, ஒரு சகோதரையோ ஒரு சகோதரியோ நீங்கள் அடக்கம் செய்து விட்டால் உடனே திரும்பிடாதீங்க, கொஞ்ச நேரம் அங்கே நின்னுங்க, நின்று அவருடைய இஸ்திகாமத்துக்காக பிரார்த்தனை செலுத்துவாங்க. இஸ்திகாமத் என்றால் என்ன? அவருடைய மன வலிமை, மன உறுதி. இந்த உலகத்தில் வாழும் பொழுது உற்றார் உறவினர் சொந்த பந்தம் குடும்பத்தோடு கூட்டமாக வாழ்ந்திருப்பார். அங்கே தனியாக விட்டு வரும் அல்லவா, அப்படியே பதவதைத்து போய்விடுவார் அல்லவா, பயம் இருக்கும் அல்லவா. அதனால் கேள்விகளை கேட்கக்கூடிய மலக்குமார்கள் வருவார்கள், அவர்களிடத்தில் அவர்கள் லேசாக அந்த கேள்வி இருக்க வேண்டும், பதில்களும் லேசாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் அவருடைய மன உறுதிக்காக துவா செய்துவிட்டு நீங்கள் கிளம்புங்க என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். நாம அப்படியே கிளம்புவதும் அந்த ஜனாசாவை எழுப்பி உட்கார வைத்து விட்டு கேள்விகளை கேட்கக்கூடிய முன்கர் நக்கீர் என்று சொல்லக்கூடிய அந்த வானவர்கள் வந்து வருவார்கள். வந்தது முதல் கேள்வி மன் ரப்பூக் என்று கேட்பார்கள். இறைவன் யார் என்று கேட்கும் பொழுது இறைவனை பற்றி அவர் சரியாக புரிந்திருந்தால், இறைவனை பற்றி அவர் சரியாக சிந்தித்திருந்தால் அவர் சொல்லுவார், ரப்பு என்பவன் வணக்கத்திற்கு தகுதியானவன், ரப்பு என்பவன் என்னை படைத்தவன், ரப்பு என்பவன் எனக்கு உணவளிக்கக்கூடியவன், ரப்பு என்பவன் என்னை மரணிக்க செய்யக்கூடியவன், ரப்பு என்பவன் தான் சொர்க்கம் நரகத்தை படைத்திருக்கிறான், ரப்பு என்பவன் தான் அர்ஷின் அதிபதி, ரப்பு இல்லாமல் இந்த உலகத்தில் அணுவும் அசையாது, ரப்பு என்பவன் அனைத்திற்கும் ஆற்றல் கொண்டவன், ரப்பு என்பவன் அனைத்திற்கும் சக்தி பெற்றவன் என்று அந்த மன் ரப்பூக் என்கின்ற கேள்வியை மனத்துகள் கேட்கும் பொழுது என் ரப்பு ரப்பு அல்லாஹ், என் இறைவன் அல்லாஹ் என்று சரியான பதில் சொல்லுவார். இரண்டாவது கேள்வி உமா தீனும், ஒரு மார்க்கம் எது என்று கேட்கும் பொழுதும் அதற்கு அழகான பதிலை தீனுல் இஸ்லாம், இஸ்லாம் என்பதுதான் இது மார்க்கம் என்று சொல்லிவிடுவார்கள். மூன்றாவது கேள்வி மஹாதா ரஜுல்லதி முய்ஸஃபிக்கும், உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார் என்று அல்லாஹ்வின் தூதர்களை பற்றிய கேள்வியா இருக்கும். அதற்கும் அவர் ஹு அப்துல்லாஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் திரு தூதராகவும் வாழ்ந்தார்கள் என்று அதற்கும் சரியான பதில் சொல்லுவார். அப்பொழுது அவருக்கு கேட்கப்படும், ஏப்பா இந்த இறைவன் யார் என்று கேட்டதும் சரியான பதில் சொல்லிட்டாயே, ஒரு மார்க்கம் எது என்று கேட்டதும் அதற்கும் சரியான பதில் சொல்லிட்டாயே, உனக்கு அனுப்பப்பட்ட தூதர் யார் என்று கேட்டதும் அதற்கும் சரியான பதில் சொல்லிவிட்டாயே, இதுல எப்படி உனக்கு தெரியும், யார் சொல்லி கொடுத்தா, எங்க படிச்ச, எங்க கத்துக்கிட்ட என்று கேட்கும் பொழுது அந்த நல்லடியார் சொல்வார், கரத்து கிதாபுல்லாஹ், என் இறைவனுடைய வேதத்தை நான் படித்தேன், ஃபஆமன்து பிஹி, அதை நான் நம்பிக்கை கொண்டேன், ஃபஸத்தக்து பிஹி, அதை நான் உண்மைப்படுத்தினேன் என்று சொல்வார். அப்படி சொன்னதும் வல்லமை மாண்பு கொண்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், என் அடியார் உண்மையை சொல்லித்து விட்டார், உண்மையை போதித்து விட்டார், அவருக்கு சொர்க்கத்தின் அந்த கதவுகளை திறந்து வைங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். சொர்க்கத்தின் விருப்புகளை விரித்து
செய்யுங்கள் என்று சொன்னதும் அப்படியே சொர்க்கத்திலிருந்து அப்படியே தென்றல் காற்று, நறுமண காற்று அந்த மண்ணறையை வந்து அடையும். அந்த தென்றல் காற்றில் சந்தோஷமாக நிம்மதியாக அந்த மனிதர் அப்படியே காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் வருவார். ஹசனுல் வஜி, அப்படியே அழகிய முகம் கொண்டவராக ஒரு மனிதர் வருவார். ஹசனுல் சியாப், அழகான ஆடை கொடுத்தவராக ஒரு மனிதர் வருவார். தையும் அப்படியே கமகமன் நறுமணத்தோடு வருவார். வந்து சொல்வார், இந்த உலகத்தில் நீ நன்மை புரிந்த காரணத்தினால் உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் இதுதான் என்று சொல்லும் பொழுது அந்த அடியார் கேட்பார், மண் எடுத்தார், நீ யார்? உன்னை பார்க்கும் பொழுது நல்ல செய்தியை கொண்டு வந்திருப்பதை போன்று தோன்றுகிறதே, அடே நீ யார் என்று கேட்கும் பொழுது அவர் சொல்வார், அண்ணே அமலுக்கு சாலி, அடே நான் தான் நீ செய்த நல்லறங்கள் என்று சொல்வார். நீ தொழுத தொழுகை, நீ நோற்ற நோன்பு, நீ ஓதிய குர்ஆன், நீ செய்த ஹஜ், நீ செய்த தர்மம், நீ செய்த ஜகாத், இல்லாதவர்களுக்கு நீ கொடுத்து உதவியது, அண்டை வீட்டாரோடு நீ அனுசரித்து வாழ்ந்தது, உன்னுடைய வியாபாரத்தில் நேர்மையாக நடந்தது, உன்னுடைய வியாபாரத்தில் மோசடி செய்யாமல் உண்மையாக நடந்தது என்று ஒட்டுமொத்த நல்லறங்களை சொல்வார். அந்த நேரத்தில் அந்த நல்லடியாருக்கு இரண்டு காட்சிகள் காட்டப்படும். இதோ தெரிகிறதல்லவா நரகம், இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுது தீயவனாக வாழ்ந்திருந்தால் நீ தங்கக்கூடிய இடம் இந்த நரகமாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த உலகத்தில் நீ வாழும் பொழுது அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்த காரணத்தினால் அதோ தெரிகிறதல்லவா சொர்க்கம், அதுதான் உன்னுடைய தங்கமிடம் என்று சொன்னதும் அந்த நல்லடியார் சொல்வார், எனக்கு ஒரு சிறு அவகாசம் கொடுங்களே, என்னை இழந்து என்னுடைய குடும்பத்தினெல்லாம் வாடி வதங்கி அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்களே, என்னுடைய மகிழ்ச்சியை போய் என் மனைவிடத்துல சொல்லிட்டு வந்துடுறேனே, அம்மா நீ அழுகாதம்மா, நான் நல்ல வாழ்க்கையில இருக்கிறேன் என்று என் மனைவிட்ட சொல்லிட்டு வந்துடுறேனே, என்னுடைய தாய் தந்தை இடத்துல சொல்லிட்டு வந்துடுறேனே, என்னை உற்றார் உறவினர் சொந்த பந்த மாமா மச்சான் மாப்பிள்ளை நான் ஜெயிச்சிட்டேன்டா என்று நல்ல விஷயத்தை சொல்லிட்டு வந்துடுறேனே, எனக்கு அனுமதித்தார்கள் என்று கேட்கும் பொழுது வானவர்கள் விட மாட்டாங்க. அப்படிலாம் ஒரு அனுப்ப முடியாதுப்பா, நீங்க அப்படி கவனிக்கணுங்க, இதுவரை கியாமத் நாள் வரை நீங்கள் இப்படி இருங்கள் என்று சொல்லதும் அந்த நல்லடியார் சொல்வார், ரப்பி அகீமுஸா, இறைவா அந்த கியாமத் நாள் இப்பவே வர வேண்டும், நான் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று அந்த வார்த்தை சொல்வார். இந்த நிலைமை யாருக்கு? நல்லடியாருடைய நிலைமை. மறுமை நாள் வரை மண்ணறையில் சந்தோஷமாக வாழக்கூடிய நல்லடியாருடைய நிலைமை இது. அதே தீயவருடைய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்றான், வலவு தரா இது தாலிமூன ஃபீ அமராத்தில் மௌத், நபியே அந்த பாதிகளை, அந்த அநியாயக்காரனை, கேடுகட்டவனை, மோசடிக்காரனை அந்த மரண தருவாயில் நீங்கள் பார்க்க வேண்டுமே. வல் மலாயிகத்து வாசித்து ஐதீகம், அப்படியே மலக்குமார்கள் இறங்கி கைகளை விரித்து அடித்து துன்புறுத்து ஓஹ்ரிஜான் ஃபுஸுகும், உங்கள் உயிர்களை வெளியேற்றுங்கள் என்று சொல்வார். தீயவருடைய நிலைமை எப்படிங்க? அப்படியே வானத்திலிருந்து கோர முகத்தோடு கருமையான தோற்றத்தில் நரகத்தின் கஃன் துணியோடு அவன் பார்க்கும் தூரத்துக்கு அப்படியே நெருங்கி வருவார். வந்து சொல்வார்கள், யா ஐயத்துல் நஃப்ஸு ஹபீஸா, ஓ கேடுகெட்ட ஆத்மாவே, உக்ரிஜி இலா சகதின் மினல்லாஹி வ கலபின், அல்லாஹ்வுடைய வெறுப்பை கொண்டும் அல்லாஹ்வுடைய கோபத்தை கொண்டும் வெளியேற்று என்று சொன்னதும் உயிரானது உடம்புக்குள்ள அப்படியே எங்கும் அங்கும் ஓடும். அப்படியே மாணவர்கள் விடுவார்களா, அப்படியே அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி அப்படியே நோவினை செய்து ஒரு சேலை, அதாவது முள் மீது விழுந்த சேலையை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்குமோ அதுபோன்று அந்த உயிரை கைப்பற்றி கண் சிமிட்டு நேரப்பட தமது கையில் வைத்திருக்காங்க, அப்படியே மேல் நோக்கி கொண்டு வருவாங்க. அப்படி வானுலகத்தை நோக்கி கொண்டு போகும்போது பூமிக்கும் வானத்திற்கும் இடைப்பட்ட அந்த வானவர்கள் எல்லாம் அப்படியே மூக்க பத்து கொள்வாங்க. என்னடா இவ்வளவு துர்நாற்றம் அடிக்கிறது, இவ்வளவு கெட்ட வாடை இருக்கிறது, இந்த கேடுகட்ட ஆத்மா யாருடைய பயன் கேட்கும் பொழுது அங்கே அவர்களுக்கு சொல்லப்படுமா, ஃபுலான் இப்னு ஃபுலான், இவர் இன்னாருடைய மகன் இன்னார், அல்லது இன்னாருடைய மகள் இன்னார் என்று அங்கே அறிமுகப்படுத்தப்படும். அந்த உயிரை கொண்டு போன அந்த மாணவர்கள் வானத்தின் கதவுகளை திறக்குமாறு கோரிக்கை வைக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பித்தார்கள், லா துஃபத்தஹு லஹும் அப்வாபு ஸமாயி, அந்த கேடுகட்டவனுக்கு, அந்த பாவிகளுக்கு, அநியாயக்காரனுக்கு வானத்தின் கதவுகள் திறக்கப்படவே மாட்டாங்க. எதுவரை தெரியுமா? வலா யதுகுலுன ஜன்னத ஹத்தா யலி வலா யதுகுலுன ஜன்னத ஹத்தா யலிஜில் ஜமாலு ஃபீ ஸமீர் ஃபியாத், ஒரு ஊசியுடைய ஓட்டைக்குள் ஒட்டகம் நுழையும் வரை அவனுக்கு வானத்தின் கதவுகள் திறக்கப்படவே மாட்டார். அவன் சொர்க்கத்துக்கு போகவே முடியாது. அல்லாஹ் இந்த உதாரணத்தை ஏன் சொல்றான் தெரியுதா? ஒரு ஊசியுடைய ஓட்டைக்குள்ள நூலை நோற்பதே அவ்வளவு கடினமா இருக்கும். ஒட்டகம் நுழையுமா? நுழைய முடியாது. காரணம் என்ன?
அவனுக்கு சொர்க்கம் கிடையாது, தடுக்கப்பட்டுச்சு. அதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உதாரணத்தை சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த பாவியை, இந்த கேடுகட்டவனை தூக்கி எறியுங்கள். சிஜ்ஜீன் என்கின்ற பதிவு புத்தகத்தில் இவருடைய கணக்குகளை பதிவு செய்துவிட்டு இந்த உயிரை தூக்கி எறியுங்கள் என்று சொல்றான். உயிரானது அப்படியே அங்கிருந்து தூக்கி எறியப்படும். இந்த இடத்தில் அல்லாஹ்வின் தூதர்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காமிச்சார்கள். இந்த உலகத்தில் வாழ்வது யாரெல்லாம் அல்லாஹ்வை மறுத்து அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து அல்லாஹ்வை புறம் தள்ளி யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவருடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலை தெரியுமா? அவன் வானத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு பூமியில் உள்ள அந்த பறவையில் அப்படியே அவனை கொத்தி தின்று இழுத்து சென்று போனான். அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அந்த ரூஹானது மீண்டும் இந்த உலகத்தில் கொண்டு வந்து செலுத்தப்படுகிறது. நாமெல்லாம் அந்த உயிரை குளிப்பாட்டி ஜனாசாவை தூக்கிட்டு போறோம் அல்லவா? தூக்கிட்டு போகும் பொழுது அந்த ஜனாசா கத்துமா, கத்திமூனி கத்திமூனி, ஓ எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, என்னை எங்கடா கொண்டு போறீங்க கத்துமா. அந்த கத்தும் பொழுது இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஜின்கள் மனிதர்கள் தவிர அனைத்து ஜீவராசிகளும் அந்த சத்தத்தை செவியேற்கும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மனிதர்கள் அந்த சத்தத்தை செவியேற்றால் அவர்கள் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, அவர்கள் தாங்க முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அந்த ஜனாசாவை தூக்கிட்டு போறோம், அப்படியே கொண்டு போயிட்டு அப்படியே குழிக்குள் அடக்கம் செய்து விட்டு நாம் திரும்பும் பொழுது அந்த ஜனாசாவினுடைய காதுகளை இறைவன் திறந்து வைத்து விடுகிறான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கக்கூடிய தருணம் எதுமா? இந்த இடம் தான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு சித்தாந்தத்தையும் கொள்கை கோட்பாடுகளையும் சுக்கு நூறாக போட்டு உடைக்கக்கூடிய இடம் எதுமா? இந்த இடம் தான். ஏன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஓடி இருப்பான் யாருக்காக? மற்றவர்களை போன்று என்னுடைய குடும்பத்தார் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற குடும்பத்தாருக்காக ஓடி இருப்பான். மற்றவரை போன்று என்னுடைய பிள்ளைக்கு உயர்கல்வியை கொடுக்க வேண்டும் என்று பிள்ளைக்காக ஓடி இருப்பான். மற்றவரை போன்று என்னுடைய மகனுடைய திருமணத்தை நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்று மகனுக்காக ஓடி இருப்பான். மற்றவரை போன்று இந்த உலகத்தில் பங்களா வாங்க வேண்டும், கார் வாங்க வேண்டும், நல்ல சுகமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அவனுடைய சுகத்திற்காக, குடும்பத்திற்காக, உற்றார் உறவினர், சொந்த பந்தம் என்று அனைவருக்காக ஓடி இருப்பான். ஆனால் அவனுடைய அந்த கபர் குழிக்காக ஓட மறந்து விட்டானே. யாருக்கெல்லாம் ஓடினாலும் அவர்கள் அனைவரும் அப்படியே கொண்டு வந்து அவரை குழிக்குள் அடக்கம் செய்துவிட்டு அவரை தன்னும் தனியாக விட்டுவிட்டு அவர்கள் எல்லாம் ஓடிவிட்டார்கள். அவன் மட்டும் தனியாக மாட்டிக்கொண்டான் அல்லவா? தந்தை இறந்து விட்டார் என்று மகன் போய் படுத்து கிடக்குமா? அம்மா இறந்துட்டார் என்று மகள் படுத்து கிடப்பாரா? ஐயோ கணவர் போயிட்டார் என்று மனைவி போய் படுத்து கிடக்குமா? எதுவுமே நடக்காது. அப்ப சிந்திக்கிறோமா இல்லையா? இந்த உலகத்தில் வாழும்போது யாருக்காக வாழ்கிறோம் என்பதை விட எதை நோக்கி நாம் வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. மக்கள் எல்லாம் அவனை தனியாக விட்டு சென்ற பிறகு கேள்விகளை கேட்கக்கூடிய மாணவர்கள் வந்து விடுவார்கள். முதல் கேள்வியாக கேட்பார்கள், மன் ரப்போ, எப்படி ஆரம்பிப்பார்கள் தெரியுமா? வந்து விட்டாயா? என்னுடைய பிடிக்குள் வந்து விட்டாயா? தன்னந்தனியாக வந்து விட்டாயா? இந்த உலகத்தில் என்னென்ன ஆட்டம் கண்டாய், எவ்வளவு அநியாயம் செய்தாய், எவ்வளவு அக்கிரம் செய்தாய் என்று சொல்லிவிட்டு முதல் கேள்வியை தொடுப்பார்கள், மன் ரப்பு, உன்னை இறைவன் யார் என்று கேட்கும் பொழுது அவன் இறைவனை பற்றி சரியாக சிந்தித்திருக்க மாட்டான். இறைவனை பற்றி சரியான புரிதல் அவனிடத்தில் இருக்காது. அதனால் அவனிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? ஹா ஹா லா அத்ரி, ஐயோ ஐயோ எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லுவான். வமா தீனு, உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்கும் பொழுது ஹா ஹா லா அத்ரி, ஐயோ ஐயோ எனக்கு தெரியவில்லையே என்று அதற்கும் புலம்புவான். மூன்றாவது கேள்வி அல்லாஹ்வின் தூதர் அவரை பற்றியான கேள்வியாகும். மஹாதா ரஜுல் லதி புஇஸ ஃபீக்கும், உனக்கு அனுப்பப்பட்ட இந்த தூதர் யார் என்று கேட்கும் பொழுது அதற்கும் எனக்கு தெரியவில்லையே என்று புலம்புவான். அப்பொழுதுதான் வல்லமையும் மாண்பும் கொண்ட அல்லாஹ் சொல்வான், லா தரைத வலா கலைத, இவன் குர்ஆனை படிக்கவும் இல்லை சிந்திக்கவும் இல்லை, இவன் பொய் சொல்கிறான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இவனுக்கு நரகத்துடைய கதவுகளை திறந்து வையுங்கள், நரகத்துடைய விருப்புகளை விரித்து வையுங்கள் என்று சொல்வதும் அப்படியே நரகத்திலிருந்து வெப்ப காற்று, கடுமையான ஜுவாலை காற்று அவரை வந்து அடையும். இந்த கடுமையான வெப்ப காற்றில் அப்படியே அவன் தள்ளாடி தத்தளித்து அப்படியே மிகப்பெரிய ஒரு கஷ்டத்திற்கு துன்பத்திற்கு ஆளாகி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் வருவார். ஹபீசுல் வஜி, அப்படியே கோபமான முகத்தோடு ஒரு மனிதர் வருவார். ஹபீசுல் சியா, மோசமான ஆடையை கொடுத்தவாறு ஒரு மனிதர் வருவார். முன்தனில் ஒரு ரீஹ், அப்படியே துர்நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு மனிதர் வருவார். வந்து சொல்வார், எதை கொண்டு நீ நற்செய்தி பெறுவாயோ, அதாவது உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் இதுதான் என்று சொல்லும் பொழுது அவர் கேட்பான், மன்னன், அடே நீ யாரா?
உன்னை பார்க்கும்போது கெட்ட செய்தியை கொண்டு வந்து போன்று தோன்றுகிறதே, அடே நீ யார் என்று கேட்கும் பொழுது அந்த வந்த வானவர் சொல்வார், நான் யார் என்று நீ கேட்கின்றாயா, அன அமலுக ஹபீஸ், நான் தான் இந்த உலகத்தில் நீ செய்த ஒட்டுமொத்த தீயார்கள். அல்லாஹ்வை வணங்குவதை விட்டுவிட்டு அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தாய் அல்லவா, அல்லாஹ்விற்கு கந்துருகிறாய் என்று சொல்லிவிட்டு நெய்ச்சோரியம் தாதியானத்தை போட்டு வெளுவென்று வெளுத்து கட்டினாய் அல்லவா, பொய் பேசினாய் அல்லவா, பொய் பேசினாய் அல்லவா, வட்டிக்கு வாங்கினாய் அல்லவா, மதுவில் மூழ்கி கிடந்தாய் அல்லவா, வியாபாரத்தில் மோசடி செய்தாய் அல்லவா, அந்நிய பெண்கள் மீது அவதூறு கூறினாய் அல்லவா, தாய் தந்தையர்கள் நோவினை செய்தாய் அல்லவா. அப்படியே ஒட்டுமொத்த தீயார்களை அவங்க சொல்லும் பொழுது அவன் அப்படியே வாடி வதங்கி ஒண்ணுமே புரியாமல் இருப்பான். அப்படி சொல்லுவான், ரப்பி லா துகீமுஸா, இறைவா அந்த கியாமத் நாள் வரக்கூடாது, அல்லாஹ் அந்த கியாமத் நாள் வரக்கூடாது என்று புலம்புவான். மண்ணறையில் அவன் கியாமத் நாள் வரை மிகப்பெரிய வேதனைக்கு ஆளாக்கப்பட்டு அந்த மண்ணறையில் துடிதுடித்துக் கொண்டிருப்பான். என் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலம் என்பது அப்படியே அற்பமான காலம் தான். இந்த அற்ப உலகத்துல சொற்ப காலம் தான், 20, 30, 40, 50, 60 அவ்வளவுதான். ஆனால் மண்ணறையில் நாம் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது லட்சோப லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ இன்றும் மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை கியாமத் நாள் வரும் வரை. நாமளும் மரணித்தால் அந்த மண்ணறைக்குள் தான் கியாமத் நாள் எத்தனை லட்சம் ஆண்டுகள் கழித்து வருமோ அதுவரை வாழப்போகிறோம். அப்ப இந்த சொற்பமான காலத்தை நாம் பயனுள்ளதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் எதை காட்டி தந்தார்களோ, எதை நமக்கு கற்று தந்தார்களோ அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள்கள் மரணத்தை மறந்து வாழ்கின்றார்கள் என்கிற சம்பவத்தை பார்த்தோம். அதிலும் குறிப்பாக இந்த இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பல இளைஞர்கள் இந்த மார்க்க பற்றில் பிடிப்பில்லாமல் வாழ்கிறார்கள். ஒரு தொழுகையில் ஈடுபாடு கிடையாது, பள்ளியோட ஒரு தொடர்பு கிடையாது. ஏப்பா இப்படி இருக்குன்னு கேட்டாக்கா, என்ன வயசு இருக்கு பாரு, மெதுவா தாடி வைப்போம், மெதுவா தொழுகைக்கு வருவோம், மெதுவா மார்க்கத்தில் வந்து ஈடுபாடோடு இருப்போன்ட்டு நான் என்ன லைஃப்ல செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய பல இளைஞர்களை நான் பார்க்கிறேன். இந்த செட்டில் ஆகிறது மட்டும்தான் ஒரு விஷயம் நமக்கு என்னன்னே புரிய மாட்டேங்குது. செட்டில் ஆகுதுன்னா என்ன, எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், எதுவுமே நம்மளுக்கு துன்பமோ துயரமோ ஏற்படக்கூடாது. அது எங்க இருக்கும், இங்கே கிடையாது. அதோட கஷ்டப்பட்டு ஒரு வீடை கட்டலாம், கனவு இல்லை என்று எங்கெல்லாம் சம்பாதிச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு வீடை கட்டுறான். நாளைக்கு எல்லாம் வந்துருங்க, வீடு குடி போறேன், எல்லாம் விருந்து வச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் அப்படியே வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கும் பொழுது அப்படியே நெஞ்சை பிடிச்சி இறந்து போயிட்டார். இது பேர் செட்டில் ஆகலா, இது பேர் செத்து போறது. செட்டில் ஆகுது என்றால் சொர்க்கத்தில் என்றும் நிலைமையாக இருப்போம், என்றும் மரணமே கிடையாது, என்றும் நிம்மதியான சுகபோகமான வாழ்க்கை என்று அல்லாஹ் தூதர் சொல்லிக்கிறாங்க இல்லையா, அல்லாஹ் வாக்களிக்கிறாங்க இல்லையா. அந்த வாழ்க்கைக்காக தான் நம்ம வந்து பொறுப்படணும். அல்லாஹ் தூதர் என்ன சொன்னாங்க, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது சேமித்து வைக்கக்கூடிய சேமிப்புகளில், மிகப்பெரிய சொத்துக்களில், மிகப்பெரிய செல்வங்களில் மறுமைக்கான சேமிப்பு தான் மிக உயர்ந்த சொத்து, மிக உயர்ந்த செல்வம் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்றால் அந்த வாழ்க்கைக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் என்று கூறிக்கொண்டு என உரையை நிறைவு செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளியில் கோடைகால பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கிறது. உங்களுடைய குழந்தைகளை இன்ஷா அல்லாஹ் நீங்க அனுப்பிச்சு வைங்க. அதாவது மார்க்க கல்வி என்பது இந்த உலக கல்வியை விட பல மடங்கு முக்கியமானது. வருடம் ஃபுல்லா நாம வந்து மார்க்க கல்வியை விட்டுட்டு உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அட்லீஸ்ட் இந்த சம்மர் காலத்திலேயாவது பிள்ளைங்க ஒரு நல்ல கல்வியை, நல்ல நேரத்தை நல்ல முறையில் செலவு செய்வதற்காக உங்களுடைய குழந்தைகளை வந்து அனுப்பிச்சு வைங்க. குர்ஆனை கற்றுக்குருவாங்க, நிறைய சூறாக்கள் மரணம் செய்வாங்க, இஸ்லாமிய அடிப்படை கல்வியை தெரிந்து கொள்வார்கள், நல்லொழுக்க பயிற்சி கற்றுத்தரப்படும், எப்படி தொழுகணும், இஸ்லாமிய அடிப்படையில் எப்படிலாம் நாம் வாழ வேண்டும் என்கின்ற அடிப்படை கொள்கை அனைத்தையும் இன்ஷா அல்லாஹ் கற்றுத் தருவார்கள். உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் தவறாமல் திங்கட்கிழமையிலிருந்து காலை 10லேருந்து 1 மணி வரை நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அனைத்து பிள்ளைகளையும் அனுப்பி ஈருலகில் வெற்றி பெற வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த உரையை நீங்கள் இஸ்லாம்